நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஹெச்சி எக்ஸாமோட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறேங்க. எப்படி எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும், எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் எவ்வளோங்க, ப்ளஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி, ஸ்கில் டெஸ்ட்டில் என்னென்ன கேட்பாங்க, எல்லாம் ஃபுல் டீட்டெயில் இருக்குது. ஓகேங்களா, பார்க்கலாம் வாங்க. தேர்வின் தன்மை டோட்டலாக நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் 70 மார்க்கு 100 மார்க் எழுதியிருப்பீங்க. ஓகேங்களா, 100ல் மேக்ஸிமம் ஒரு 80க்கு மேலே இருக்கிற கட் ஆஃபே ஓகேங்கிற மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் கூப்பிட ஸ்கில் டெஸ்ட்டு கூப்பிட சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ரிசல்ட் எப்போ வரும்னா இப்போ 2 வாரத்தில் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா, யாராலையும் எக்ஸ்பெக்ட் டேட் சொல்ல முடியாது. ஓகேங்களா, எப்போ வேணால் அப்டேட் பண்ணலாம், நாளைக்கு கூட அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா, அதனால் 2 வாரத்தில் எக்ஸாம் வந்துடும். எழுத்துத் தேர்வு ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதியிருப்பீங்க 100 மதிப்பெண். 100க்கு ஒரு 70க்கு மேலே இருக்கிறவங்களுக்கே சான்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். எதுவுமே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் மார்க் வந்தோடனே சொல்ல. ஓகேங்களா, நாங்கள் நீங்கள் சொல்கிற மார்க்கை வச்சு தான் மெஷர்மெண்ட் கட் ஆஃப் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் இந்த கட் ஆஃப் தான் கிடையாது. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் நிறைய பேர்த்த கூப்பிட சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்கில் டெஸ்ட்டு 70 மார்க் இருக்குது. ஓகேங்களா, அதனால் நிறைய பேர்த்த கூப்பிட சான்ஸ் இருக்குது. செய்முறை தேர்வுங்கிறதா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுங்க. ஸ்கில் டெஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்குன்னா 70 மார்க். ஓகேங்களா, 100 + 70 ஆட் பண்ண என்ன வருதுங்க, 170 வருதாங்க. 170 ஓவராலாக உங்களுக்கு எக்ஸாமு ஸ்கில் டெஸ்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வாய்மொழி தேர்வுங்கிறது உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் 30 மார்க்குங்க. 30 மார்க்குக்கு ஆட் பண்ணிங்கன்னா 200 மார்க் வந்துருச்சா, 200 மார்க் ஓவராலாக. அதுக்கப்புறம் அவங்களோட வெப்சைட்டில் அப்லோடு பண்ணுவாங்க யார் யார் செலக்டட் கேண்டிடேட்டோ அவங்க இதில். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு எல்லோரும் முடிச்சிருப்பீங்க. அடுத்து செய்முறை தேர்வு. செய்முறை தேர்வுக்கு என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட் வரும். நீங்கள் ஓய் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் போன டைம் என்னென்ன கேட்டிருக்கிறாங்கன்னாங்க, போன டைம் முந்தின டைம் அதுக்கு முந்தின டைம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நாங்கள் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பூவும் நூலும் கொடுத்து உங்களை பூ கோர்க்க சொல்கிறாங்க கேர்ள்ஸை. பாய்ஸை உங்களை ஒரு பட்டனும் ஒரு துணியும் கொடுத்து அந்த பட்டனை வச்சு தைக்க சொல்கிறாங்க. இது மாதிரி ஒர்க்கெல்லாம் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஏன்னா ஒரு ஃபைலை மெயின்டைன் பண்ணும்போது ஃபைலை கோர்க்கிறது அது மாதிரி நீட்டாக பண்ணீங்களான்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டைம் நியூஸ் பேப்பர் கொடுத்து வாசித்து பார்க்க சொல்கிறாங்க. ரீடருக்கெல்லாம் நியூஸ் பேப்பரை கொடுத்து ரீட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒர்க் கொடுத்தாலும் முகசலிக்காமல் செய்கிறீங்களான்னு சொல்லி உங்களோட ஸ்கில் டெஸ்ட் இதில் பார்ப்பாங்க. ஓகேங்களா, எந்த அளவுக்கு அதை பற்றி ஏதோ ஒரு ஒர்க் சொன்னால் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், அது மாதிரி இல்லாமல் எந்த ஒர்க் கொடுத்தாலும் நீங்கள் ப்ராப்பராக செய்கிறீங்களான்னு சொல்லி உங்களை பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒர்க் கொடுத்தாலும் உங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்தது இதுதான் செய்முறை தேர்வு. வாய்மொழி தேர்வுக்கு என்னென்ன கேட்பாங்களோ அது நம்ம பின்னால் ஆகிக்கலாம். ஏன்னா பின்னால் ரெடி ஆகிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டிகிரி முடிச்சது ஏன் ஓஏ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அது மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வேலிட் ரீசன் நம்ம பின்னால் ஃபஸ்ட்டு செய்முறை தேர்வுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வாய்மொழி தேர்வுக்கு நம்ம சேனல்லையே ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, ரிசல்ட் வந்தோடனே ஸ்கில் டெஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, அடுத்து செய்முறை தேர்வு 70 மதிப்பெண்ணுக்கு குறைந்தபட்ச மதிப்பெண் 28 எடுத்திருக்கிற. ஆனால் 28 எடுத்தால் மட்டும் செலக்ட் ஆக முடியாது. நீங்கள் 70க்கு ஒரு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இந்த போஸ்டிங்கில் செலெக்ஷனாக உள்ளே போக முடியும். ஓகேங்களா, செய்முறை தேர்வுக்கு எப்படி கூப்பிடுவாங்கன்னா பெற்ற மதிப்பெண் ஒரு போஸ்டிங்க்கு 5 பேர்த்த கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 5 பேர்த்துக்கு மேலே தான் கூப்பிடுவாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. ஓகேங்களா, இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு போஸ்டிங் 5 பேர் விகிதத்தில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவினால் நிர்ணயிக்கும் விதிப்படி இடஒதுக்கீடு எல்லாத்தையும் பின்பற்றி நாங்கள் கூப்பிடுவோம். அப்போ ஜென்ரல் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம்னா ஃபஸ்ட்டு 5 பேர்த்த கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 பேருங்கும்போது 10 பேரை கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, 10 பேரை கூப்பிடும்போது அது பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டை 10 பேர்த்த மட்டும்தாங்க கூப்பிடுவாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, அது நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிசி பிஎஸ்டிஎம் பிசி விடோ வந்துச்சுன்னா விடோவில் இருக்கிற பிசி விடோவோட போஸ்ட் இருந்துச்சுன்னா விடோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு 10 பேர்த்துக்கோ கூப்பிடுவாங்க. அவங்கள யார் பெஸ்ட்டாக பண்ணாங்க செய்முறை தேர்வில் பண்ணுறாங்க. அடுத்த வாய்மொழி தேர்வு அவங்கள செலெக்ஷன் ஆகி போஸ்டிங் கொடுப்பாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. செய்முறை தேர்வு முறை தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வெப்சைட்டில் அப்லோடு பண்ணுவோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும். செய்முறை தேர்வின் வீட்டை பராமரித்தல், சுகாதாரம், வீட்டு உபயோகப் பொருட்கள் கையாளுதல், உணவு தயாரித்தல், பராமரித்தல், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல், வீடு பாதுகாப்பு அலுவலர் பராமரிக்கும் அடிப்படை கொள்கை எல்லா ஒர்க்கும் நீங்கள் சப்போஸ் அவங்க இல்லைனாலும் அந்த ஒர்க்கை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, உட்பட இதர வீட்டு வேலைகள் அடிப்படையில் அவரின் திறனை பரிசோதிக்க அழைக்கப்படுவார். இது மாதிரி எந்த ஒர்க் வேணால் கொடுக்கலாம். சப்போஸ்
உங்கள்கிட்ட வந்து செய்முறை தேர்வு அந்த வீட்டை அதை வந்து நீட்டாக அவர் ரூமை எப்படி நீட்டாக வச்சுப்பீங்க அது மாதிரி கூட உங்கள்கிட்ட கேட்கலாம். கையாளுவீங்க, ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி ஒரு இடத்துல வைப்பீங்க, ஃபைல் எப்படி கோர்ப்பீங்க, அது மாதிரி கூட கொஷின் கேட்கலாங்க. அது மாதிரி கூட உங்களுக்கு ப்ராக்டிஸில் கொடுக்கலாம். இங்கேயே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், சுகாதாரம், அதுக்கப்புறம் பராமரிப்பு செய்முறைனா அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் இங்கேருந்து அங்கே எடுத்து கொண்டு போய் மூவ் பண்ணுறது, அது மாதிரி சில ஒர்க்கெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்து பார்ப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, வாய்மொழி தேர்வில் வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. வரும் வாய்மொழி தேர்வுக்குங்க 1:3 ரேஷியோவில் ஒரு போஸ்டிங்க்கு வந்து 3 பேர்த்த கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் 5 பேராட்ட கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, 1:3 ரேஷியோத்தில் வந்து இடஒதுக்கீடு எல்லாத்தையும் பின்பற்றி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒத்த மதிப்பெண்ணில் ஒரே மதிப்பெண்ணில் 1000 பேர் இருந்தாலும் 1000 பேர்த்தையும் இன்டர்வியூ ப்ராசஸ்ஸுக்கு கூப்பிடுவோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம எம்ஹெச்சிசியோட இதுக்கு பார்த்தோம் எக்ஸாமினர், அதே ஃபாலோ தான் இங்கேயும் பண்ணாங்க. தேர்வு நடைபெறும் தேதி, தகுதி, இடம் எல்லாமே பின்னர் அறிவிக்கப்படும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட வெப்சைட்டில் வந்து நாங்கள் அப்லோடு பண்ணியிருப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு ஒதுக்கீடு பிரிவிலும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 5க்கு மேலேயாக இருந்தால் செய்முறை தேர்வில் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களின் தகுதி அடிப்படையில் அவர்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் வாய்மொழி தேர்வுக்கு 1:2 விகிதத்தின் அல்லது இடஒதுக்கீடு பின்பற்றி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பின் எண்ணிக்கையில் தேர்வு செய்யப்பட. நான் அப்படியே சொன்னேங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணி உங்களுக்கான மார்க்கு வருங்க. மார்க்கு வந்தோடனே எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் விட்டு யார் யார் வந்து செய்முறை தேர்வுக்கு தேர்வாயுள்ளாங்களோ அவங்களோட லிஸ்ட்டு வருங்க. அவங்கள வந்து பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 கூட போட்டு இதுக்கு வர சொல்லுவாங்க செய்முறை தேர்வுக்குங்க. செய்முறை தேர்வு முடித்ததுக்கப்புறம் அடுத்த வீக்கு 1 or 2 வீக்ஸ் கழித்து யார் வந்து வாய்மொழி தேர்வுக்கு செலெக்ஷன் ஆகிக்கிறாங்களோ அவங்க லிஸ்ட்டு வருங்க. அவங்க அந்த வாய்மொழி தேர்வை கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 போடுவாங்க. கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே அடுத்தது வந்து யார் ஃபைனலாக செலெக்ஷன் ஆகிக்கிறோம் ஃபைனல் லிஸ்ட்டு வரும். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட ஃபார்மேட். ஓகேங்களா, அதை தாங்க சொல்லியிருக்கிறாங்க. செய்முறை தேர்வில் வாய்மொழி தேர்வு அவ்வளோதாங்க. ஒத்த மதிப்பெண்ணில் எத்தனை பேர் இருந்தாலுமே நாங்கள் கூப்பிடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 2 பேரே எல்லாமே சேம் மார்க் இருந்துச்சுன்னா யாராச்சிட்ட வந்து ஓட்டுநர் உரிமை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நானே 200க்கு 190, இன்னொருத்தரும் 190 2 பேர்த்தில் யாரும் ஒருத்தர் கொடுங்கன்னா என்கிட்ட வந்து இது இருந்துச்சுன்னா ஓட்டுநர் உரிமை இருந்துச்சுன்னா சப்போஸ் எனக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறதுக்கு அங்கே சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, வாய்மொழி தேர்வின் போது உடல் அமைப்பு திறமை, வெளிப்பாட்டிற்கான திறமை, பொது அறிவை புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றை தவிர விளையாட்டுத்திறன், தடகளத்திறன், அதுக்கப்புறம் என்என்சி, அடுத்த வழிகாட்டுதல், இலக்கிய நடவடிக்கை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். உங்களோட மேம்பட்ட திறனெல்லாம் இருந்துச்சுனாலும் அதையும் எடுத்துப்பேன்னு சொல்கிறாங்க. விண்ணப்பித்தார் நீதித்துறை பணியாற்றும் ஊழியராகவோ அல்லது மாநில அரசு, மத்திய அரசு ஊழியராக அரசு சார்ந்துள்ள நிறுவனம் பணிபுரிந்து அவரது அரசு பணி பதிவேடு மற்றும் அவரது பணி மற்றும் நடத்தையை காட்டும் வேறு ஏதேனும் பதிவு இருந்தால் அதனை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட அரசு பணி பதிவேடு அல்லது அவரது பணி புரிந்த நடத்தை பற்றி ஒரு குறிப்பாட்ட சைன் போட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட அதை கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. தெரிவு பட்டியல் தயாரித்தல், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமு, அதுக்கப்புறம் இது செய்முறை தேர்வு ப்ளஸ் வாய்மொழி தேர்வு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் வந்து தகுதி இட ஒதுக்கீடு எல்லாத்தையும் பின்பற்றி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து நாங்கள் அப்லோடு பண்ணிடுவோம். கம்பல்சரி பார்த்துக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லியாச்சுங்க. உங்களோட எனி டேட் ஆஃப் பர்த்துக்கு எனி ஒரு ப்ரூஃபுங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு எது ஒன்றுங்க, அப்புறம் என்ன எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் முடிச்சுக்கிறீங்களோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ஓசி நீங்கள் எதுவும் சப்போஸ் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணினீங்கன்னா என்ஓசி கண்டிப்பாக வேணுங்க. அப்புறம் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஏதோ முன்னுரிமை கோர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட். சப்போஸ் ஏஜ் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது, அங்கே வந்து ஏஜுக்கு வந்து நீங்கள் சில சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது வேணுங்க. இது மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாம் தேவை, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்தாச்சு. கட் ஆஃப் எவ்வளோ வரும்னா 70க்கு மேலே வர சான்ஸ் இருக்குது. எந்த ஒரு டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்காதீங்க. ரிசல்ட்டு இந்த 2 வீக்ஸில் வந்துடலாம். ஓகேங்களா, ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க. இந்த 2 வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துரு. நம்ம டெய்லி வந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக செய்முறை தேர்வுக்கு என்னென்ன கேட்பாங்க அது மாதிரி 1 or 2 வீடியோ போடலான்ட்டு என்னோட விருப்பங்க. உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.